சொல்லுங்க. ஆண்டவருடையதான வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர முடியாமல் இருப்பதற்கு தடையாக இருக்கிறவைகள் எவை? நம்முடைய சிந்தனை. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால் என்னுடைய சீஷர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும். அப்படி சொன்னார். ஆமென். ஒருவரில் ஒருவர் அன்பு கூற முடியாமல் இருப்பதற்கு நமக்கு ஒரு பெருந்தடை என்ன? மற்றவர்களை குறித்து தவறான ஒரு சிந்தனை அல்லது அவங்களுடைய குறைகளை பார்க்கும்போது நம்மளை விட அவங்க ரொம்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை தான் நமக்கு என்ன செய்யுது? தடை. அல்லேலூயா. அந்த சிந்தையில் ஒரு மாற்றம் வரணும். என்ன அப்படின்னா, என்னை விட அவர்கள் எதிலும் குறைந்தவர்கள் அல்ல, இருக்கிறதுலே நான் தான் ரொம்ப மோசமான பாவிங்கிற உணர்வு சிந்தை வந்தா மற்றவங்களை நேசிக்கிறது ரொம்ப லேஸ். ஆமென் சொல்லுங்களேன். உலகத்திலேயே ரொம்ப பாவி யாரு? நான் தாங்கிற நினைவு வரணும். பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட 1000 குறை நமக்கு தெரியும். நம்ம மூஞ்சியில் இருக்கிறது, நம்ம முதுகில் இருக்கிறது சொல்லுங்க நமக்கு தெரியாது. ஆனாலும் தெரியலேங்கிறதுக்காக நம்ம இடத்துல இல்லை என்று அர்த்தம் இல்லை. தெரிகிறது என்பதற்காக அவர் முழுவதுமான பாவியம் முழுவதுமா இல்லை. அல்லேலூயா. நான் ஒரு கதையோடு இன்னைக்கு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு கதை பிடிக்கும் தெரியல. நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். இன்னைக்கு செய்தியினுடையதான ஒரு அடிப்படையான காரியத்துக்கு அந்த ஒரு கதையை சொல்லி நான் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த பிள்ளை ஒரு வேளை சேட்டை பண்ணால் நீங்கள் வெளியே கொண்டு போய் கொஞ்சம் நேரம் அப்படி எவ்வளோ இப்போ ப்ராக் பார்க்க வைங்க, ரொம்ப சத்தம் போடாமல். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிசாசனுடையதான போராட்டங்கள், பிசாசனுடையதான சத்ருவனுடையதான தாக்குதல்கள் அவ்வப்போது அடிக்கொருக்க வந்து கொண்டே இருக்கிறது. அந்த காரியத்திற்கு ஒரு மாற்றாக தேவன் என்ன விரும்புகிறார் அப்படிங்கிறத குறித்ததான ஒரு காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு மனிதன், அவன் நல்ல ஒரு வசதியானவன். அவனுடைய வீட்டில் அவன் இருக்கும்போது அவ்வப்போது திடீர் என்று நைட்டில் வந்து கதவு தட்டுற சத்தம் கேட்குது. கதவு தட்டுற சத்தம் கேட்குது மிட் நைட்டில் அல்லது அன்டயத்தில். லேசாக திறந்த உடனே டபார்னு ஒருத்தன் உள்ள காலை விட்டுருவான். அதுக்கப்புறம் பூட்ட முடியாது. அவன் பிசாஸ். யாரு? பிசாஸ். நான் இதே சம்பவத்தை நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி மேலே சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் ரிபிட். படக்குன்னு உள்ள என்ன செஞ்சிருவான்? திறந்த சாரில் யாருன்னு பார்க்க முன்னாடி காலை உள்ள விட்டு உள்ள அவனை பலவந்தப்படுத்தி உள்ள வந்துடுவான். வேற பிசாஸ் வந்துட்டா தூங்க முடியுமா? போராடி சண்டை போட்டு அவனை வெளியே தள்ளி கதவை பூட்ட முன்னாடி விடிஞ்சு போயிடும். அப்படி போராட்டம். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான சூழ்நிலைமையில் ஆண்டவரிடத்தில் அவன் உதவி கேட்கிறான். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு என்ன செய்யணும்? வந்து இப்படி பிசாசினால நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். ஆனபடினால நீங்கள் எனக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும்ப்பா, வாங்கன்னு கூப்பிட்டான். அவரும் ஆண்டவர் இயேசு வந்தார் அன்னைக்கு. அல்லேலூயா. இயேசு வந்துட்டார். வந்த உடனே ஆண்டவரே வந்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அவர் ஒரு சிறப்பான இடத்துல அவனுடைய வீட்டின் மாடியில் 2வது மாடியில் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு அருமையான ஒரு அறையில், இந்த அறையை நீங்கள் பயன்படுத்திக்கங்க, உங்களுக்கு எல்லா வசதியும் என்ன செய்து இருக்குதுன்னு சொல்லி அவரை 2வது மாடியில் என்ன செஞ்சிட்டான்? படுக்க வச்சு, இங்கே தங்கிக்கங்க, நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு என்ன செய்யும்? போதுமையா. பிசாசு நம்மளை என்ன செய்ய மாட்டான், இன்னமே தொட மாட்டான்னு சொல்லி அதுக்கப்புறமா அந்த நாள் இரவில் அவர் மேலே தங்கிவிட்டார். இவனும் தூங்கிவிட்டான். நடு இரவில் மறுபடியும் கதவு சத்தம் கேட்கிறது. தட்டுகிற சத்தம் கேட்கிறது. தட்டுகிற சத்தம் கேட்ட உடனே இவனுக்கு தைரியம் வந்துருச்சு. ஏசுனார் நம்ம வீட்டில் என்ன செய்கிறாரு, வரட்டும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி தைரியமாய் போய் என்ன செய்கிறான்னா, பயந்து கொண்டே இல்லை, தைரியமாய் கதவை திறக்கிறான். அதே மாதிரி காலை உள்ள விட்டுட்டான். உள்ள விட்டுனா அவன் பூட்ட முடியல, மறுபடியும் உள்ள வந்துட்டான்.
ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு கத்துறான். அவர் தூங்கிட்டு இருக்காரு. ஆமென் சொல்லுங்களேன். அவர் 2வது மாடியில் தூங்கிட்டு இருக்காரு. இவன் உள்ள வந்து இவனை போட்டு படாப்படுத்துறான். பிறகு மறுபடியும் மல்லு கட்டி சண்டை போட்டு வெளியே பத்திட்டான். காலையில் உங்களை கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்கிறேனே, கொஞ்சமாகில நான் படுற கஷ்டத்தில் நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யக்கூடாதா? நான் என்ன பாடுபட்டு போனேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நீ எனக்கு ஒரே ஒரு மேலே தந்த, நீ கூப்பிடுறது எனக்கு கேட்கல, நான் தூங்கிட்டேன்னாரான். அப்படின்னா நீங்கள் 2வது மாடியை விட்டுட்டு 1 மாடிக்கு வந்துருங்க. அப்படின்னா நேசா கூப்பிடும்போது என்ன செய்யும் தெரியும் சொல்லி அந்த மாடியில் வந்து 1 மாடியில் அன்னைக்கு அவர் மேலே இருந்து கீழே வந்துட்டார், கொஞ்சம் இறங்கி வந்துட்டார். அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு நாளும் நிம்மதி என்னமே வந்தால் நான் இவர் வந்துடுவார்னு சொல்லி தைரியமாக இருந்தான். அன்னைக்கு நைட்டும் அதே கேஸ், அன்னைக்கு நைட்டும் அதே மாதிரி வந்து உள்ள புகுந்து விட்டான். அவன் சத்தம் போடவே முடியாத அளவுக்கு இவன் என்ன செஞ்சிட்டான், கழுத்தை பிடிச்சு விட்டான். சத்தம் போட்டதுன்னா நீ ஏசு நேரம் கூப்பிடுவ, உன்னால கூப்பிடவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கும் படாத பாடுபட்டு அவனை வெளியே தள்ளி கதவை பூட்ட முன்னாடி விடிஞ்சு வச்சு அப்படி பைய ஏசுனார் இறங்கி வர்றாரு. நான் பட்ட கஷ்டமெல்லாம் தெரியாதா, உங்களுக்கு 2 மாடியை கொடுத்தோம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். நீ 1 கொடுத்த, 2 கொடுத்த, ஏன்னா இது உன் வீடுங்கிற நினைவு உனக்கு இருக்கிற வரைக்கும் நீதான் போய் கதவை திறப்ப. இது என்கிட்ட இந்த வீடை கொடுத்துரு, நீ போய் 3வது மாடியில் படுத்துக்கோ, அப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு ஆண்டவர் சொன்னாராம். சரி ரைட்டு, எனக்கு நிம்மதியாக தூங்கினா போதும், 2-3 நாளாக தொடர்ச்சியாக நான் தூங்க முடியல, படாத பாடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் கையில் சாவியை கொடுத்துட்டு நீங்களே திறந்துக்கோங்க, நீங்களே இங்கே இருந்துக்கோங்க, நான் மேலே போய் நிம்மதியாக தூங்குறேன்னு போயிட்டான் மேலே. இவர் கீழ் வீட்டில் இருக்கிறார். யார் கீழ் வீட்டில் இருக்கா? ஏசுனார் கீழே வீட்டில் படுத்திருக்காரு. இன்னைக்கும் கதவு தட்டுற சத்தம் கேட்கறது. இந்த தட்டுற சத்தம் அவனுக்கு கேட்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அவன் தூங்க மாட்டேங்கிறான், என்ன செய்கிறாரு ஏசுனார் பார்க்கணும்னு சொல்லி அவனுக்கு கேட்குது. அவன் பைய இறங்கி வந்து என்ன நடக்குதுன்னு அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்க்குறான். ஆண்டவர் பைய எழும்பினார். யார் தட்டுவான் தெரியும் இவருக்கு, இருந்தாலும் பைய போய் அப்படி கதவை திறந்த உடனே அவன் வழக்கத்தின்படியே வர பார்த்த உடனே சாரி 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 தெரியாம அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன், நான் வேற ஒரு வீட்டுக்கு போறதுக்கு உங்க வீட்டுக்கு வந்துட்டேன், சாரி நானும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வீட்டில் இதே நிலைமை. ஆண்டவருக்கு ஒரு ரூமை கொடுத்துட்டு மற்றதெல்லாம் நமக்கு சொந்தமாக வச்சிருந்தா போராட்டம் இருக்கத்தையும் செய்யும். ஆண்டவர் சொல்றாரு, உன் சாவி அவர்கிட்ட கொடுத்துட்டு நீ ஒரு மூலையில் போய் உட்காந்துக்க, சேஃபா இருப்ப. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் போராட்டம்? ஏசுநாதருக்கு ஒரு மூலையில் இடம். காலையில் எழுந்த உடனே ஒரு 1/4 மணி நேரம் கர்த்தருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்து சிந்தையில் பூரா தேவையில்லாதது, பகல் முழுவதும் உலகம். போராட்டம் இருக்கத்தையும் செய்யும், போராட்டம் வரத்தையும் செய்யும். கர்த்தருக்கு முழுவதுமாய் உன்னை ஒப்பு கொடுக்கணும்னு கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்றாரு. அல்லேலூயா. நான் ஒரு நல்ல பெரிய பிரசங்கமா அருமையா எடுத்துட்டு வந்திருந்தேன். 8:30 மணி வரைக்கும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில ஒரு சின்ன வேலை இருந்தது. அந்த வேலையை நான் அடுப்படியில் போய் அவங்க இங்கே க்ளீன் பண்ணனால நான் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து, ஆண்டவரே ஆயத்தப்படுத்தின பிரசங்கத்தை நல்லா பிரசங்கம் பண்ண உதவி செய்யணும்னு ஆண்டவர் சொன்னார். அதை ஒதுக்கிட்டு 8:35 அதுக்கப்புறம் சொன்ன வார்த்தை இதை சொல்கிறான்னு. இல்லையா சொல்லுங்க. எந்த வசனமுமே எடுக்க டைம் இல்லை. ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆமென் சொல்லுங்களேன். பெரிய பிரசங்கம் செய்ய முடியாததை தேவனுடைய பிரசன்னம் செய்துவிடும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல வச்சிருக்கீங்கன்னு இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார். நம்ம வாசிச்சோம் இல்லையா, மத்தேயு 18:18 வாசிச்சோம். அந்த ஒரு வசனத்தை வாசிங்க, 32 வாசிங்க பார்க்கலாம். 18:32 வாசிங்க. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். முழுவதும் மன்னிக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் எதிர்பார்க்கிறது, அவர் கொடுக்கிறது எப்பயுமே முழுசும் கொடுத்துருவார்.
நீ எதை கொடுக்குறேன்னு கர்த்தர் கேட்கிறாரு. இங்கே கடனை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, இங்கே தன் சகோதரனுக்கு மன்னிக்கிறத பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அந்த எஜமான் என்ன செய்யறான்னா, அந்த அந்த அதிபதி என்ன செய்யறான்னா, அந்த மனுஷன் முழுவதும் மன்னிக்கிறான். டே உனக்கு ஒரு பாதி அப்படின்னு சொல்லவே, முழுவதும். அந்த முழுவதும் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறது, நீ மற்றவனுக்கு முழுவதும் கொடு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நம்முடைய முழுமையையும். கொஞ்சோன்னு இடம் இல்லை. இயேசுநாதருக்கு இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில கொஞ்சோன்னு இடம் இருக்கு தெரியுமா? அவருக்கு கொஞ்சம் இடம், மற்றதெல்லாம் பொருள் ஆசை, மற்றதெல்லாம் என்னது பண ஆசை, மற்றதெல்லாம் இச்சை, மற்றதெல்லாம் உலக ஆசை, மற்றதெல்லாம் சிற்றின்பம். பிரச்சனை வரத்தை செய்யும், போராட்டம் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கையே ட்ரையா எப்படி இருக்கும்? அவர் மேல படுத்திருக்கார். ஆமென் சொல்லுங்களேன். தட்டும் போதெல்லாம் நீ தானே போய் திறக்கிற, அவரை திறக்க விடு. ஆமென் சொல்லுங்களேன். நீ உன் இருதயத்தை முழுவதுமாய் அவருக்கு கொடுத்து, போராட்டம் வருதுன்னா அவரை மீறி வருமா? அவன் வந்து உள்ள திறந்தவனே சொல்லுவான், சாரி 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 சாரி, தெரியாம வந்துட்டேன். இயேசுநாதரை பார்த்தா சாரி சொல்லுவான், ஒன்னிய பார்த்தா ஜாலி சொல்லுவான். ஆஹா இதைத்தாண்டா வந்தேன் அப்படின்னு உள்ள காலை விட்டு மல்லு கட்டி நம்மளோட மேற்கொண்டு நம்மளை பூரா இடத்தை நாசமாக்கிட்டு போயிடுவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை தான். நல்லா இங்கே வந்தால் நல்லா இருக்கு பாஸ்டர், நல்லா ஆராதிக்க, நல்லா ஜெபம் பண்ண, ஒரு தீர்மானத்தோட வீட்டுக்கு போய் படுத்து தூங்குனா உடனே வந்து உள்ள புகுந்துடுறான். அல்லேலூயா. சிந்தையில் வந்து புகுந்துடுறான். தேவையில்லாதது வந்து என்ன செஞ்சிருது, என்ன பலாத்காரமா அமைக்கப்படுது. சொல்றீங்களா? எப்பையும் கர்த்தர் உங்களோட இருக்காரு, ஆனா நீங்க அவருக்கு முழுவதுமா இடம் கொடுக்கல. யாரோட கர்த்தர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என் கூட கர்த்தர் இருக்கிறது எனக்கு சந்தேகமா இருக்குங்கிறவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்க சந்தேகத்தை இன்னைக்கு தீர்த்துருவோம். யாருக்கும் சந்தேகம் இல்லை, அவர் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சொல்லுங்க, சகல நாட்களிலும், சகல நாட்கள், இரவும் பகலும், டே அண்ட் நைட், உறங்காமலும் தூங்காமலும் நான் உன்னை என்ன செய்கிறேன் சொல்லுங்களேன், பாதுகாக்கிறேன். அல்லேலூயா. நம்ம சொல்ல முடியுமா? நம்மளோட இருக்கிறவரோட நாம இருக்கிறோமான்னு தான் என்னை கேட்கிறார். அவர் எவ்வளவு நேரம் கூட இருக்கா? டே நான் உங்கள்கிட்ட காலையில் ஒரு 2 மணி நேரம் மட்டும் உங்க கூட இருந்துட்டு போறேன் அப்படி சொல்லியிருக்காரு இன்னைக்கு? அது இல்லையே. அவர் டே அண்ட் நைட்டு, இரவும் பகலும் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறாரு. முழுவதும் நமக்குள்ள வந்தவர் நம்ம என்ன செய்கிறார்? தங்கி இருக்கிறாரு. நம்மை ஆளுகை செய்ய விட்டு கொடுப்போமா? ஆண்டவர் கேட்கறது முழுவதும் எனக்குத்தான். அறகுறையெல்லாம் ஆண்டவருக்கு வேண்டிய அவசியமே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறாரு, அவர் தெசலோனிக்க சபைக்கு ஜெபம் பண்றார். எதுக்காக இருக்கீங்களா? எதுக்காக ஜெபம் பண்றாரு? தெசலோனிக்கே சபைக்காக நான் இப்படி ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கார். எப்படி ஜெபிக்கிறார் தெரியுமா? நீங்க வாசிச்சு பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 12 என்று நினைக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய தேவன் 2 தெசலோனிக்கேயர் 1:12, நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அங்க சொல்றார் பாருங்க, நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயையுள்ள சித்தம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லாம சித்தம் முழுவதையும், எனது
சித்தத்தை அறிகிறவர் மட்டுமல்ல, சித்தம் முழுவதையும் அறிய வேண்டும். தேவனுடைய சித்தம் இப்பொழுது நமக்கு ஒன்றாயிருக்கும், இனிமேல் ஒன்று அவர் என்ன செய்வார், நமக்கு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சித்தத்தை என்ன செய்வார், வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் படிப்படியா என்ன செய்வார். அல்லேலூயா. இருக்கீங்களா? புரியுதா? முழுவதுமாய் உடனே சொல்ல மாட்டார், ஆனால் முழுவதுமாய் நாம் அறிய வேண்டும். சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய், அங்க சொல்றார், பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும். முழுவதும், முழுவதும், கொஞ்ச நஞ்சம் இல்லை. ஆண்டவர் நம்மிடத்துல முழுவதுமாய் கிரியை செய்ய விரும்புகிறார். முழுவதுமாய் கிரியை செய்ய விரும்புகிற அவருக்கு நாம் எத்தனை பேர் முழுவதுமாய் நம்மை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, கவனிங்க. ஏன் முழுவதுமா, ஏன் முழுவதுமா, ஏன் முழுவதுமா ஆண்டவர் சொல்றாரு? சொல்லுங்க. ஏன் முழுசும் தா, உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உன் வாழ்க்கை எனக்கு தா அப்படின்னு ஆண்டவர் ஏன் சொல்றார் தெரியுமா? ஏன் சொல்றார் தெரியுமா? வாசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் 1 கொரிந்தியர் 5:6. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது, மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா, கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா, பிசைந்த மாவு முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? அல்லேலூயா சொல்லுங்க. இங்க என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? அந்த வசனத்தில் என்ன சொல்றாரு? நீங்க மேன்மை பாராட்டுகிறதெல்லாம் கொஞ்சம் நல்லதில்ல, கொஞ்சம் புளித்த மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? அல்லேலூயா. நம்ம தயிர் ஊற்றும் போது, தயிர் ரெடி பண்ணும்போது பாலை நல்லா சுண்ட காய்ச்சி அப்படியே வச்சுட்டா தயிர் ஆயிருமா? ஏன் ஆகாது? உரமோறு ஊற்றணும். உரமோர்னா என்னது? புளிச்ச மோர். கொஞ்சோன்னு அப்படி ஊற்றிட்டா காலையில் பார்த்தா கட்டியாக தயிராயிடும். ஆமென். இது நல்லது செய்கிற வேலை. மாவாட்டி வச்சு பழைய மாவையும் சேர்த்து ஊற்றினா காலையில் எப்படி இருக்கும்? காடியாயிரும். அது மாதிரி அவர் சொல்றார், புளித்த கொஞ்சம் மாவு பிசைந்த மாவு முழுவதையும் என்ன செஞ்சிடும்? புளிப்பாக்கும்னு சொல்றார். இந்த புளிப்பு என்னது? இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. புளிப்புனா என்னது? 8 வாசிங்க. ஆதலால் பழைய புளித்த மாவோடே, அப்படின்னா என்னது? அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நம்மகிட்ட கேட்கறது என்னன்னா, ஏன் முழுவதும் எனக்கு கொடுத்துருன்னு சொல்றேன்னா, கொஞ்சோன்னு புளிச்ச துர்க்குணம், கொஞ்சோன்னு புளித்த, அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? பொல்லாப்பு, சுயம் உனக்குள்ள கொஞ்சம் இருந்தா போதும், அது முழுவதையும் நார பண்ணிடும். சரிதானே? 5 லிட்டர் பால் காய்ச்சினா கெட்டா போகுது? கெடவே செய்யாது. ஆனால் இவ்வளவோன்னு புளிச்ச தயிரை ஊத்துனா முழுவதும் புளிச்சிரும். அப்புறம் ஏன் கர்த்தர் முழுவதும் எனக்கிட்ட தாங்குறாருன்னா, உன்கிட்ட இருக்கிறது நார பண்ணிரும். ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சதா? தேவனுடைய சித்தம் முழுவதையும் நாம் செய்ய வேண்டுமானால், தேவன் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிற காரியம் முழுவதையும், தேவன் எனக்குள்ள செய்ய விரும்புகிற முழுவதையும் செய்ய வேண்டுமானால், நான் முழுவதும் அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். நான் முழுவதும் ஒப்பு கொடுத்தா தான் தேவன் நமக்கு என்ன செய்வாரு? அவர் செய்ய நினைக்கிறத, அவர் நம்ம கொண்டு செய்ய விரும்புகிறத செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க.
எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருக்கு கொஞ்சம் இடத்த கொடுத்துட்டு மற்றதெல்லாம் தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறீங்கிறத கர்த்தருக்கு தெரியும். தேவனோடு இருக்கிறது கொஞ்ச நேரம், உலகத்தோடு உலகமா. நீங்க உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. நான் உங்களை ஆராய்ந்து நீங்க இதை செய்யறீங்கன்னு சொல்றதுக்கு நான் அதிகாரி அல்ல. ஆனா கர்த்தர் நம்மை ஆராய்ந்து பார்க்கவும், நம்முடைய மனசாட்சிக்கு முன்பதாக நாம் தேவனுக்கு முன்பதாக நம்மை நிறுத்தவும் வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் புளித்தமா போதுங்க, ரொம்ப எல்லாம் வேண்டாம். உங்களுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் மன்னிக்கப்படாத சுபாவம், உங்களுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் பாவம், சின்ன பாவம் அநேகத்தை கெடுத்து போடும். பிரசங்கில சொல்றாரு, அதை வாசிங்க. பிரசங்கில வாசிங்க. 10:1 வாசிங்க. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். என்ன சொல்லப்பட்டிருக்குது? பரிமள தைலம் அப்படின்னா வாசனை வீசுகிற ஒரு பெரிய விலை உயர்ந்த அந்த பரிமள தைலத்துல ஒத்த செத்த ஈ விழுந்தா போதும். ஒரு ஈ விழுந்து செத்துட்டா முழுவதும் என்ன செஞ்சிடும்? நாரி போயிடும். என்ன செய்யும் சொல்லுங்க? ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் இல்லாட்டா உள்ள தூக்கம் வரும். ஜாக்கிரதை. அல்லேலூயா. ஆண்டவருடையதான நல்ல காரியத்தில் ஒரு சின்ன செத்த ஈ போல நமக்குள்ள இருக்கிறதான கெட்ட சுபாவம், கெட்ட காரியம் முழு வாழ்க்கையை நாசப்படுத்திடும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல நீ முழுவதுமா என்ன செய். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் கர்த்தருக்கு முழுவதுமா ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா நம்ம இடத்துல சொல்றாரு, நீ முழு இருதயத்தோட அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம், சீக்கிரம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல அவன் பிரதியுத்தரமாக, மத்தேயு லூக்கா 10:27, அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் அது எல்லாரும் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும், அடுத்து முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்து அடுத்துதான் சொல்றாரு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. நம்ம முழு இருதயமாக, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்தா தான் அவருடைய வசனங்களை நம்ம கை கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் நம்மளால தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல? பதில் சொல்லுங்க. முழு இருதயத்தோட அவருக்கு ஒப்பு கொடுக்கல. ஏதோ கொஞ்சம் ஆண்டவருக்கு அந்த அந்த சாரிபாத் விதவை சொன்னால், அவர்கிட்ட சொல்லலையா? சாரிபாத் விதவைட்ட வந்து எலிசா சொன்னார் இல்லையா, கொஞ்சம் அப்போ நீ உங்ககிட்ட இருக்கிறதுல கொஞ்சத்தை கொடு அப்படின்னாரு. அது மாதிரி இன்னைக்கு என்னன்னா, ஆண்டவருக்கு கொஞ்சத்தை கொடுத்துட்டு நிறைய அள்ளிட்டு போகணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சத்தை கொடுத்துட்டு நிறைய அள்ளிட்டு போன, முழுசும் என்கிட்ட கொடுத்துரு, நான் உன்னை முழுசும் நிரப்பிடுறேங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது பழைய ஏற்பாட்டில் வர்ற ஆசீர்வாதம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றது என்னன்னா, உன் முழுமையும் என்னிடத்தில் ஏற்பணி, உன் முழு இருதயத்தோடு என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா,
அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில முழு சிந்தையோட, முழு பலத்தோட, முழு இருதயத்தோட, முழு பலத்தோட கர்த்தரை அன்பு கூறுகிற அல்லது கர்த்தருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிற தன்மை நம்மிடத்துல வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா, அவர் முழுவதும் நம்மோடு இருக்கிறார். முழு நாளும் 24 ஹவர்ஸும் நம்மோடு தான் இருக்கிறார். நம்மை விட்டு விலகவும் இல்லை, கைவிடவும் இல்லை. ஆனா நாம் எவ்வளவு நேரம் கூட இருக்கிறோம்? அப்படின்னா என் நேரம் முழங்கால் போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா பாஸ்டர்? முடியாது. என் நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? முடியாது. நான் என் நேரம் முழு சிந்தை அவரோடு இருக்க முடியும். என் நேரம் அவரை குறித்ததான தியானம், அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். வேலை செய்ய வேண்டாமா? வெட்டி இல்லையா? எங்களுக்கு பாடம் இல்லையா? எங்களுக்கு படிப்பு இல்லையா? எங்களுக்கு தொழில் இல்லையா? எல்லாம் இருக்கு. அதிலே அவரோடு கூட, சிந்தையில் அவரோடு கூட. ஆமென். அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட. இன்னைக்கு நிறைய பேருக்கு சர்ச்சில் கர்த்தருக்கு பயப்படுகிறது போல வந்து உட்காந்துருப்பாங்க. ஆனால் உலகத்துக்குள்ள போனால் துணிகரமா பேசுவாங்க. துணிகரமான பாவங்கள். கர்த்தருக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம மாதிரி கர்த்தர் உள்ள இருந்து துக்கப்படுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், முழுவதும் தா. 7x24 தா. ஆமென் சொல்லுங்களேன். 7x24 என்னது? வாரம் முழுவதும் எனக்கு நீ ஒப்புக்கொடு. உன்னுடையதான மனதையும் உன்னுடைய செயல்பாடுகளை என் கையில் ஓடு. நான் உன்னை என்னுடைய வார்த்தையின்படி அழகாய் மாற்றுகிறவர். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு களிமண் குயவன் கையில் கொஞ்ச நேரம் தான் இருப்பேன், அதுக்குள்ளே நீ வணைஞ்சிருந்து சொன்ன வணைய முடியுமா? ஒரு களிமண்ணை உருவாக்கி பானையை உருவாக்குறதுக்கு எத்தனை நாள் ஆகும் பார்த்துருக்கீங்களா? அந்த மண்ணை அள்ளிட்டு வந்து பானையாக்குற வரைக்கும் எத்தனை ப்ராசஸ் இருக்கு தெரியுமா? அதை மொத்தமாக ஊற போட்டு அதை மிதின்னு மிதிச்சு அதை அதுக்கப்புறம் வலிச்சு எடுத்து அதுக்கப்புறம் வச்சு அதில் இருக்கிறதெல்லாம் அகற்றி அதுக்கப்புறம் அதை என்னென்ன பண்ணுறாங்க. நான் போய் பார்த்துருக்குறேன். இந்த நம்ம அருப்புக்கோட்டையில் அந்த பானை செய்கிற வீட்டில் உட்காந்து நான் பார்த்துருக்கேன். பானையாக வடிவமைச்சு வெயிலில் வச்சுட்டு கீழே இவ்வளோ பெரிய ஓட்டம் இருக்கும். அதை உள்ள ஒரு கல்லை கொடுத்து மேலே டக்குன்னு அடித்து அதை என்ன செய்வார்? ரெண்டையும் ஒட்ட வைப்பார். அப்படி முழு பானையும் அழகாக வந்துடும், சட்டி வந்துடும். அந்த மாதிரி ஒரு காய் சட்டி அல்லது வேறு ஒரு தண்ணி பானை மாதிரி, சோத்து பானை மாதிரி அப்படியே கவுத்தி வச்சு காய வைப்பாங்க. எப்பா முடிஞ்சு வச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தூக்கி மொத்தமாக அடுக்குவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். மொத்தமாக அடுக்கி மேலே பூரா விறகு கட்டையை அதுவும் இதுவுமா போட்டு மூட்டி விட்டுருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ 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 ஐயோன்னு கதறது மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா தான் நீ உறுதித்தன்மையோடு இருப்ப. ஆண்டவர் ஒவ்வொரு ப்ராசஸ் வச்சிருக்கார். முழுவதுமா அவர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட களிமண் வெளியே வரும்போது டங் 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 டங்னு சத்தம் கேட்கும். ஆமென் சொல்லுங்களேன். மம்பானை வாங்கியிருக்கீங்களா? எப்படி வாங்கியிருக்கீங்க? தூக்கி டொம்முன்னு கீழே போட்டா வாங்குவீங்க? அப்படி 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 சுண்டுனா கணக்கணன்னு கேட்கணும். அதே நல்ல வெந்த பானை. குட்டுவாக சுண்டுவாக. ஆமென் சொல்லுங்களேன். எதுக்கு? ஒழுங்கா வேகலைன்னா பொத்து பொத்துன்னு கேட்கும். வெந்த பானை கடங்கடன்னு என்ன செய்யும்? அந்த பானையை தூக்கிட்டு வந்தாதான் பயன்படுத்த முடியும். நீ வேகலைன்னா பயன்படுத்தப்படவே முடியாது. அக்கினியினால் எந்த மனுஷனும் அக்கினினாலே புடமிடப்படுவான்னு ஆண்டவர் சொன்னார். உருவாக்கவே ஒப்பு கொடுக்காட்டி உன்னை எப்படி கட்டியா தூக்கி தீக்குள்ள ஓட்டா உன்னை எப்படி பயன்படுத்துறது? அது கல் மாதிரி போய் அடுத்த மண்டையை உடைக்கத்தான் பயன்படும், வேற ஒன்றுக்கும் பயன்படாது. இப்படி கட்டியா களிமண்ணை தூக்கி இதுக்கு மேலே நீ ஒன்றும் செய்யாதுன்னு அது சொன்னதுங்கிறக்காக தூக்கி தீக்குள்ள போட்டு எடுத்தனா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? போடும்போது லெழுன்னு இருக்கும், வரும்போது கல் மாதிரி இருக்கும். தூக்கி போட்டு உடைக்கலாம் யாரையாவது. ஒன்றுக்கும் பயன்படாது. உன்னை வச்சு ஒரு காய் காய்ச்சவும் முடியாது, உன்னைய ஒன்றுக்கும் பயன்படுத்த முடியாது. அநேகரை தாக்குறதுக்கு தான் பயன்படுத்த முடியும். தூரத்தான் போடணும். கர்த்தர் கையில முழுவதுமா ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே போதும், ஆண்டவரே இதுக்கு மேல என்ன வணஞ்சிடாதீங்க, இதுக்கு மேல என்ன செஞ்சிடாதீங்க, ஒன்றும் செஞ்சிடாதீங்க. இப்போதான் நான் ஒரு உருப்படியா பானை மாதிரி ஆயிட்டல்ல, இனிமே விட்டுருங்க இப்படி அப்படின்னா தண்ணியை ஊற்றணுன்னே கரைஞ்சிடுவேன். ஆமான்னு சொல்லுங்களேன். சரியா இல்லையா? நீங்க போய் பாருங்களேன். அவங்க வணைஞ்சு முடிஞ்சு அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சி வெயிலில் வச்சனா ஒரிஜினல் பானையா இருக்குமா? இருக்காதா? இருக்கும். ஆனால் தண்ணி ஊற்றுனா காணாம போயிடும்.
முழுவதும். சொல்லுங்க, ஆண்டவர் கேட்கறது என்னது? முழுவதும் என் கையில் ஒப்பு கொடு. அப்படி பக்கத்தில் கையை பிடிங்க, 2 பேராக கையை பிடிங்க பார்க்கலாம். முழுவதும் கொடுங்க. சும்மா சொல்லுங்க பக்கத்தில் 2 பேராக கை. முழுவதும் ஆண்டவருக்கு தான். முழுவதும் ஆண்டவருக்கு தந்துருங்க. சொல்லுங்க, முழுவதும் ஆண்டவருக்கு கொடுத்துருங்க. அவர் அழகான பாத்திரமா வணைஞ்சிருவாரு. அழகான பாத்திரமா, பயன்படுத்துகிற பாத்திரமா உங்களை வணைவார். எதுக்குமே நான் யூஸ் இல்லை, எதுக்குமே நான் பயன்பட மாட்டேன் அப்படின்னா நீ உருவாகலை. கர்த்தர் உன்னை உருப்படுத்த உன்னை உருப்படியாக ஒப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். உலகத்திலேருந்து மண் அள்ளி கொண்டு வந்த உடனே பானையம் ஆகிருமா? இப்போ வேறு பிரித்து கொண்டு வந்த உடனே நீ வேறுபட்ட ஜீவியம் செய்ய முடியுமா? கர்த்தர் வச்சிருக்கிற ஒழுங்குக்குள்ள வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. அவர் கையில முதல்ல முழுவதுமா என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படியே கண்களை மூடி முழுவதுமாய் நான் என்னை தருகிறேன். அப்படி அர்ப்பணிங்க பார்க்கலாம். ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா அன்னைக்கு சொன்னார். நான் எடுத்துட்டு வந்த எந்த பிரசங்கத்தையும் பண்ண முடியல. ஆனா கர்த்தர் சொல்றது, உன்னை முழுவதுமா ஒப்பு கொடுக்காத வரைக்கும் உன் வீட்டில், உன் மனமாகிய உன் இருதயமாகிய வீட்டில் நீ எனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்ததுனால தான் உனக்கு போராட்டம் ஆண்டவர் சொல்றார். பாதி கொடுத்துட்டேன் ஆண்டவரே அப்படின்னு நீ சொல்றதுனால போராட்டம் தீர போறது கிடையாது. அவர் கையில முழுவதுமாய் ஒப்பு கொடு. ஹல்லேலூயா. அப்படி எழும்பி நிற்போம் ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா. என் முழுமையும் உமக்குத்தான் சொல்லுங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லுங்க, என் முழுமையும் உமக்குத்தான் ஆண்டவரே. என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம், என் சிந்தை எல்லாம் உமக்குத்தான் ஆண்டவரே. அது உமக்குத்தான் தேவா. என்னை எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் புதிதாக்கும் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா. எடுத்து சொல்லுங்க. என்னை படைக்கிறேன் புதிதாக்கும் சொல்லிக்கிட்டு ஆண்டவரே, முழுமை உமக்குத்தான் அப்பா. நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. என்னுடைய முழு வாழ்க்கையும், என்னுடைய முழு சிந்தையும், என்னுடைய முழு எண்ணமும், என் முழு பலமும், என் முழு இருதயமும் உமக்குத்தான். புதிதாக்கும் என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவானி எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் புதிதாக்கும் தேவனே, என் தேவனே, என்னையே தருகிறேன். உம்மிடம் நான் வந்திட அர்ப்பணிக்கின்றேன். தேவனே, தேவனே, என்னையே தருகிறேன். உம்மிடம் நான் வந்திட அர்ப்பணிக்கின்றேன். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா. நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா. நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் புதிதாக்கும். ஆண்டவர் கையில நீ விட்டு கொடுத்தா உன்னை புது பாத்திரமா மாத்தி, அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா, அநேகருக்கு பரிமாறுகிற பாத்திரமா, அநேகரை வாழ வைக்கிற பாத்திரமா,
அநேகருக்கு நன்மை செய்கிற பாத்திரமா, அநேகருக்கு முன்பதாக கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பாத்திரமா, கர்த்தர் நம்மை பயன்படுத்த போதுமானவராய் இருக்கிறபடினால ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்து கரங்களை தட்டி, நான் உம்முடைய கரத்தில் விழுகிறேன், நான் என்னை முழுவதுமாய் தருகிறேன். சத்தமா சத்தமா அர்ப்பணிங்க அர்ப்பணிங்க அர்ப்பணிங்க. என் முழுமையும் உமக்குத்தான், என் முழுமையும் உமக்குத்தான். தேவா நீங்க எடுத்துக் கொள்ளுங்க. படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே, 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 என்னை உருவாக்குமே. உருவாக்குங்கப்பா. அப்படி அர்ப்பணிங்க. ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. உருவாக்குங்கப்பா. உமக்கு உகந்த பாத்திரமாய் உருவாக்க முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். உருவாக்குமே, உருவாக்குமே. தகப்பனே, நீங்க தான் நல்ல குயவன். எங்களை உலகம்ங்கிற சேற்றிலிருந்து, உலகம்ங்கிறதான பாவ சேற்றிலிருந்து எங்களை பிரித்தெடுத்து கொண்டு வந்து உம்முடைய பரிசுத்த சமூகம்ங்கிற பற்றையில கொண்டு வந்து எங்களை உருவாக்கி உபயோகப்படுத்துகிற பாத்திரமா எங்களை மாற்ற விரும்புகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். முழுவதும் உன்னை மன்னிச்சாரே, முழுவதும் உன்னை ஒப்பு கொடுக்க கூடாதான்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரோ நீ அதை அவருக்கு செய்ய வேண்டாமான்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். உன் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சவருக்கு உன் வாழ்க்கையும் கொடுக்க கூடாதா? அவர் உன்னை மாற்ற மாட்டாரா? உன்னை உயர்த்த மாட்டாரா? நீ நினைக்கிறத விட அவர் உனக்கு சிறப்பா தரமாட்டாரான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. நீ உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை விட அவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் பெரிது என்பதை நீ விசுவாசிக்கவில்லையா? அப்படி விசுவாசிப்பாயானால் நீ இப்பொழுதே தேவனுடைய கரத்தில் என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் உங்களை உருவாக்குனா, அவர் உருவாக்குனதுக்கு அப்புறம் உங்களை லேசா தட்டுனா அவர் சத்தம் கேட்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் உருவாக்கி அழகா வச்சிருப்பார் பாருங்க. யாராவது வந்து உங்களை ஒரு ரெண்டு சுண்டு சுண்டுனா இயேசுன்னு சத்தம் கேட்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஐயா, களிமண்ல அந்த சத்தம் கேட்காது. ஆனா அவர் உருவாக்குனதுக்கு அப்புறம் டங்கு டங்கு டங்குன்னு சத்தம் கேட்கும்யா. அல்லேலூயா. களிமண்ணுக்கு அந்த தன்மை இல்லை. ஆனா அவர் உருவாக்கி உருமாற்றினதுக்கு அப்புறம் உன்னை தட்டுனா வேற சத்தம் கேட்கும். அந்த சத்தம் அவரை மகிமைப்படுத்தும். ஆமென் சொல்லுங்களேன். உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் எந்த அளவு விட்டு கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அவர் கையில விழுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை உருமாற்றி உருப்படுத்தி பயன்படுத்த தேவன் போதுமானவர். உங்களை எங்க வைக்கணும், உங்களை எப்படி உயர்த்தணும் அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். என்னுடைய வாழ்க்கைய, என்னுடைய எதிர்காலத்தை என்னை விட நல்லா தெரிஞ்ச என் அப்பா இருக்கிறாரு. அவர் கையில ஒப்பு கொடுக்குறேங்கிறவங்க அப்படி வலது கரத்தை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். விரும்புறவங்க, என்னை விட அவர் ரொம்ப நல்ல சிறப்பா என் வாழ்க்கையை அமைத்து தர முடியும், என் எதிர்காலத்தை மாற்றி தர முடியும் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஹல்லேலூயா.
விட எங்களை குறித்து அதிக கரிசனை உடையவர் நீங்க தான்ப்பா. எங்களுக்கு தெரிஞ்சதை விட எங்களை குறித்து அதிகம் தெரிஞ்சவர் நீங்க தானப்பா. எங்க எதிர்காலத்தை நாங்க நினைக்கிறத விட மிகவும் ஆசீர்வாதமாய் அமைத்து தருகிறவர் நீங்க தானப்பா. உங்க கரத்துல எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம், எங்க முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கென்று எதுவும் வேண்டாம்ப்பா. எங்க சுய சித்தம் ஒன்றும் நடக்க சொல்லுங்க வேண்டாம். ஒப்பு கொடுங்க பிரதர், ஒப்பு கொடுங்க சிஸ்டர், ஒப்பு கொடுங்க பிள்ளைகளா. அவர் செம்மையாய் செய்வார், அவர் அழகாய் செய்வார். அவர் கையில விழுந்து பாரு, உன்னை உருப்படியா அழகா மாத்திருவாரு. உன்னை பார்க்கும்போது இயேசு வெளிப்படுவாரு. ஹல்லேலூயா. உன்னை சிறப்பா மாற்ற அவரால் தான் முடியும். நீயா உயர்ந்தா ஒரு லெவலுக்கு உயர்வ, ஆனா அவர் உன்னை உயர்த்தினா ஒருவரும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்திற்கு அவர் உன்னை கொண்டு போக போதுவார். ஹல்லேலூயா. தகப்பனே, அப்படி நீர் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து உருப்படுத்தி உருமாற்றி உபயோகப்படுத்தும் உயர்த்தி வையும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Praise the Lord. Thank you.